ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பியில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா, உங்கள் மேஜர் சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே அளவு எஜுகேஷன் சைக்காலஜிலையும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த அளவுக்கு இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி படிக்கிறது அவ்வளவு சாத்தியமானதல்ல. அதனால் ஒவ்வொரு யூனிட்லேயும் 300 MCQ ப்ளஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேங்க் ஒரு 2000 டோட்டலாக உங்களுக்கு ஒரு 5000 MCQ நாம் ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளலாம். யூனிட் 1ல் இம்பார்ட்டன்ட் ஒரு 30 கொஷின்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் பாலர் கல்வி பொதுவாக எந்த வயது குழுவை உள்ளடக்கியது? அதாவது பாலர் கல்வி அப்படின்னாக்கா முன்பருவ கல்வின்னு அர்த்தம். இதுக்கு ஆப்ஷனை பாருங்கள். 0 to 3 வயது, பி 3 to 6 வயது, சி 4 to 6 வயது, டி 2 to 5 வயது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் 3 to 6 வயது. கொஷின் நம்பர் 2, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ICDCS எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ 1972, பி 1975, சி 1980, டி 1985. இதற்கான கரெக்டான ஆன்சர் 1975. 3, பின் வருவனவற்றில் எது ICDS சேவை அல்ல? ஆப்ஷன்ஸ் ஏ துணை ஊட்டச்சத்து, பி ஆரோக்கிய பரிசோதனைகள், சி கணினி கல்வி, டி தடுப்பூசி. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கணினி கல்வி. 4, தேசிய ECCE கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 2010, பி 2011, சி 2013, டி 2015. இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 2013. 5, அங்கன்வாடி கருத்து எந்த திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ மதிய உணவு திட்டம், பி ICDS திட்டம் அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், சி ECCE கொள்கை, டி சர்வசிக்ஷா அபியான். இதற்கான கரெக்டான ஆன்சர் 5 ICDCS அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம். 6வது கொஸ்டின், பின் வருவனவற்றில் எது பாலர் கல்வியின் ஒரு படிநிலை அல்ல? ஆப்ஷன்ஸ் ஏ நர்சரி, பி LKG, சி UKG, டி வகுப்பு 1. இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் வகுப்பு 1. நர்சரி, LKG, UKG இது மூணுமே முன்பருவ கல்வி. 7, மேல் கிண்டர் கார்டன் அதாவது UKG பொதுவாக எந்த வயது குழுவிற்கு சேவை செய்கிறது? ஆப்ஷன்ஸ் ஏ 2 to 3 ஆண்டுகள், 3 to 4 ஆண்டுகள், 5 to 6 ஆண்டுகள், 6 to 7 ஆண்டுகள். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 5 to 6 ஆண்டுகள். 8th கொஸ்டின், ECCE என்பதன் விரிவாக்கம்? ஆப்ஷன்ஸ் ஏ இயர்லி கேர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் எஜுகேஷன், பி இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், சி எலிமெண்டரி சைல்டு கேர் எஜுகேஷன், டி இயர்லி சென்டர் ஃபார் சைல்டு எஜுகேஷன். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். 9, எந்த கொள்கை அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு FLN மீது குறிப்பாக வலியுறுத்துகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ NEP 1986, பி NEP 1992, சி NEP 2020, டி RDE சட்டம் 2009. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி NEP 2020 அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. 10, NEP 2020 புதிய 5+3+3+4 கட்டமைப்பில் முதல் 5 ஆண்டுகள் எந்த நிலையை உருவாக்குகின்றன? ஆப்ஷன்ஸ் ஏ தயாரிப்பு நிலை, பி அடிப்படை நிலை, சி நடுநிலை, டி மேல்நிலை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் அடிப்படை நிலை. 11, NEP 2020 அடிப்படை நிலை எந்த வயது குழுவை உள்ளடக்கியது? ஆப்ஷன்ஸ் ஏ 3 to 8 ஆண்டுகள், பி 5 to 10 ஆண்டுகள், சி 6 to 11 ஆண்டுகள், டி 3 to 6 ஆண்டுகள் மட்டும். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் 3 to 8 ஆண்டுகள். 12, இந்திய கல்வியில் UEE என்பதன் விரிவாக்கம்? ஆப்ஷன்ஸ் ஏ யூனிவர்சல் எலிமெண்ட்ரி என்ரோல்மெண்ட், பி யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், யுனைடெட் எஜுகேஷன் சிஸ்டம், டி யூனிவர்சல் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஷன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். 13, எந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்கியது? ஆப்ஷன்ஸ் ஏ 73வது திருத்தம், பி 86வது திருத்தம், சி 42வது திருத்தம், டி 44வது திருத்தம். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 76வது திருத்தம். 14, இந்தியாவில் ஆரம்ப கல்விக்கு ஆதரவளிக்கும் அரசு திட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ PM கிஷான், பி சர்வசிக்ஷா அபியான் SSA, சி ஆயுஷ்மான் பாரத், டி மேக் இன் இந்தியா. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சர்வசிக்ஷா அபியான். 15, 10+2+3 முறை எதை குறிக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஏ
10 ஆண்டுகள் பள்ளி ப்ளஸ் 2 ஆண்டுகள் கல்லூரி ப்ளஸ் 3 ஆண்டுகள் வேலை. பி 10 ஆண்டுகள் பள்ளி ப்ளஸ் 2 ஆண்டுகள் உயர்நிலை ப்ளஸ் 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு. சி 10 ஆண்டுகள் ஆரம்பம் ப்ளஸ் 2 ஆண்டுகள் இரண்டாம் நிலை ப்ளஸ் 3 ஆண்டுகள் முதுகலை. டி 10 ஆண்டுகள் பள்ளி ப்ளஸ் 2 ஆண்டுகள் தொழிற்கல்வி ப்ளஸ் 3 ஆண்டுகள் டிப்ளமோ. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 10 ஆண்டுகள் பள்ளி ப்ளஸ் 2 ஆண்டுகள் உயர்நிலை 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு. 16 தொலைதூர கல்வி பல்கலைக்கழகம் எது? ஆப்ஷன் சி ஐஐடி, பி இக்னோ, சி ஏஐஐஎம்எஸ், டி என்ஐடி. இதற்கான கரெக்டான ஆன்சர் இக்னோ. 17 தனியார் பள்ளிகளில் இடபிள்யூஎஸ்க்கு 25% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் கொள்கை எது? ஆப்ஷன் சி என்இபி 20, பி ஆர்டிஇ சட்டம் 2009, சி சர்வசிக்ஷா அபியான், டி ஆர்எம்எஸ்ஏ. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஆர்டிஏ சட்டம் 2009. 18 சிடபிள்யூஎஸ்என் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன் சி சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகள், பி பள்ளி தேவைகள் உள்ள குழந்தைகள், சி சமூக தேவைகள் உள்ள குழந்தைகள், டி விளையாட்டு தேவைகள் உள்ள குழந்தைகள். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகள். 19 எந்த அரசியலமைப்பு விதி எஸ்எஸ்ஏவுக்கு ஆதரவு அளிக்கிறது? ஆப்ஷன் சி ஏ 21A, பி 370, சி 15, டி 44. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ 21A. 20 பள்ளி மட்டத்தில் எஸ்எஸ்ஏ செயல்பாட்டை கண்காணிக்கும் குழு எது? ஆப்ஷன் சி பிடிஏ, பி எஸ்எம்சி, சி என்சிஇஆர்டி, டி யூஜிசி. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் எஸ்எம்சி, அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. 21 ஆர்எம்எஸ்ஏ எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 2001, பி 2009, சி 2013, டி 2018. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 2009. 22 எந்த திட்டம் எஸ்எஸ்ஏ ப்ளஸ் ஆர்எம்எஸ்ஏயை ஒருங்கிணைக்கிறது? ஆப்ஷன் சி ஆர்யூஎஸ்ஏ, பி சமக்ர சிக்ஷா, சி பிஎம் உஷா, டி டிக்ஷா. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சமக்ர சிக்ஷா. 23 ஆர்யூஎஸ்ஏ எப்போது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 2009, பி 2013, சி 2018, டி 2020. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 2013. 24 ஆர்டிஇ சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷன் சி ஏ 2009, பி 2010, சி 2018, டி 2020. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 2010. இது ஆரம்பிக்கப்பட்டது 2009, ஆனால் நடைமுறைக்கு வந்தது 2010. 25 தனியார் பள்ளிகளில் இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளவு சதவீத இடஒதுக்கீடு கட்டாயம்? ஆப்ஷன் சி 10%, பி 25%, சி 50%, டி 75%. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 25%. 26 திறந்த பள்ளி கல்வி என்ஐஓஎஸ் எதற்கு உதாரணம்? ஆப்ஷன் சி முறையான கல்வி, பி முறைசாரா கல்வி, சி முறைசாரா கல்வி, டி பாரம்பரிய கல்வி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா பியும் சியும் தான். ஏன்னா ரெண்டுமே முறைசாரா கல்வி தான் இருக்குது. முறைசாரா கல்வி தான் இதுக்கான ஆன்சர். 27 தொழிற்பயிற்சி திட்டங்கள் எந்த வகையை சார்ந்தவை? ஆப்ஷன் சி முறையான கல்வி, பி முறைசாரா கல்வி, சி முறைசாரா கல்வி, டி எதுவும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் முறைசாரா கல்வி, பியும் சியும் ரெண்டுமே முறைசாரா கல்வி தான். 28 வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கு ஏற்ற கல்வி முறை எது? ஆப்ஷன் சி முறையான கல்வி, பி முறைசாரா கல்வி, பி முறைசாரா கல்வி, டி மேலே உள்ள அனைத்தும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் முறைசாரா, பியும் கரெக்டாக பியும் சியும். அடுத்தது 29 அடிப்படை கற்றல் குறைபாடுகளை சரி செய்ய எந்த திட்டம் உள்ளது? ஆப்ஷன் சி நிபுன், பி தீக்ஷா, சி ஆர்யூஎஸ்ஏ, டி பிஎம் உஷா. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நிபுன். 30 கேஜிபிவி காந்தி பாலிகா வித்யாலயா இலக்கு? ஆப்ஷன் சி நகர்ப்புற சிறுவர்களுக்கு, பி பின்தங்கிய குழுக்களின் பெண்கள், சி கல்லூரி மாணவர்கள், டி ஆசிரியர்கள் மட்டும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பின்தங்கிய குழுக்களின் பெண்கள். சரி நண்பர்களே, நம்ம யூனிட் 1ல் இம்பார்ட்டன்ட் 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியும் உங்களுக்கு அடுத்தது ஒரு 30 கொஸ்டின் நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம். மேலும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறுவோம். நன்றி.